நாமளே கரெக்டாக ஆரம்பித்து எல்லாம் நல்லபடியாக போகும்னு நினச்சிட்டு இருந்தா கூட இந்த இயற்கைக்கு என்னவோ அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். போன முறை சேலஞ்ச் ஆரம்பித்து கடைசி 5 நாளில் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போச்சு. இந்த முறை ரொம்ப அழகாக ஆரம்பித்தேன் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 நாள் முடிகிறப்ப எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. முறையாக ஹாஸ்பிட்டலில் 4 நாள் அட்மிட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது முறை. அதாவது இது வரைக்கும் அட்மிட் ஆகியிருக்கவங்க கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் நானே போய் படுத்தது அப்படிங்கிறது முதல் முறையாக இருந்துச்சு. அது இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே 4 நாள் படுத்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை மென்டலி நம்மளை அப்செட் பண்ணும் கூட. ஆனாலும் அதை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் உலகத்தில் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாமா அப்படின்னு தூசி தட்டி வந்துட்டே இருப்போம். என்ன 2 பக்கமும் வெயின் கிடைக்கலன்னு 2 கையிலையும் மாற்றி மாற்றி குத்துனது தான் வலி. இப்போ நான் ஃபுல்லாக நல்லா இருக்கேன். ஐ எம் ஆல் ரைட் நவ். நம்ம எப்போதுமே உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோம்னா நம்மளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம கூட இருந்து நம்ம பார்க்குறாங்க இல்லையா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் அவங்களாம் உண்மையாகவே நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.